அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரை காளியம்மா பேசுகிறேன். இது என்னத்துக்கு இந்த ஓன் வாய்ஸு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ்னால், நான் கல்கத்தா போகிறேன்னு சொல்லியிருந்தேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி அன்னைக்கு நான் கல்கத்தா போகிறேன். வெள்ளிக்கிழமை வைக்கிற வாக்கை சனிக்கிழமை அன்னைக்கு அந்த வாக்கை நான் மாற்றி வச்சுருக்கேன். எனிவே வெள்ளிக்கிழமை பக்தர்கள் சனிக்கிழமை வந்துடுங்க அருள்வாக்குக்கு. கண்டிப்பாக இதை மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கல்கத்தா போயிட்டு வந்துட்டு அந்தாண்ட 1 மாதம் 2 மாதம் ஆகும் நான் மலேசியா போவேன். அதனால் வியாழக்கிழமை நைட்டே நான் கல்கட்டாவுக்கு நான் கிளம்புறேன். வியாழக்கிழமை நைட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமை தேவி தரிசனம் பண்ணுறேன், காளி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு மேலே கிளம்பி வந்து சனிக்கிழமை வாக்கு இருக்குது. வெள்ளிக்கிழமை யாரும் தயவுசெய்து வர வேண்டாம். சனிக்கிழமை வாக்கு இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் எல்லாருமே வரலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே மலேசியா போகிறத பற்றி பேசலாம். ஆனால் டெய்லி வாக்கு 3 நாளைக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. யாரும் குழப்பம் அடைய வேணாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், எதுக்கு இந்த இன்னொரு விஷயம்னு கேட்டால், ஆட்டோ ஓட்டுற பக்தர்களாக இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுற ஸ்டாப்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கோயிலுக்கு வர்றவங்கள தேவையில்லாத பிரச்சனையில் குழப்பி, தேவையில்லாத தொந்தரவுல பண்ணி, தேவையில்லாத அவங்கள மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். அதனால தான் நாங்கள் ஆட்டோ ஓட்ட யாரும் இங்கே விட்றதில்ல. அதேமாரி கோயில் விஷயத்தில் தலையிடக்கூடாது ஆட்டோ ஓட்டுறவங்க. அதேமாதிரி வரப்போகிற பக்தர்களை மாற்றி கொண்டுட்டு போய் அலையை வச்சு கொண்டு வந்து விட்ற வேலை வேண்டாம். இதை முதல்ல நான் கண்டிப்பாக இதை கண்டிக்கிறேன். இதை மீறி என்னுடைய பர்சனல் விஷயத்துலையோ, இல்லை என்னுடைய சொந்த விஷயத்துலையோ, இல்லை என்னுடைய பக்தர்கள்ட்ட ஏதாவது சேட்டை வச்சு யார் கூட்டிகிட்டு வராங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு நடவடிக்கை எடுப்படும். நான் கோயில் வக்கீல் வச்சு நடவடிக்கை எடுத்துருவேன். நான் இப்போ இதை வார்ன் பண்ணுறேன். ஒரு லேடியை கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த பேட்டி தரேன். முதல்ல இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சரியா? 3 பேர் தான் ஆட்டோ ஓட்டுவாங்க. 3 பேர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு ஆட்டோ ஓட்டுறாங்க. நீங்கள் அந்த பிரகாரம் அது என்ன பண்ணுமோ பண்ணி அது என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிற வழியை பார்த்துக்குங்க. தயவுசெய்து வெளியாளுங்க வந்து ஆட்டோ ஓட்டிட்டு எங்களுக்கு இடையூறு தராதிங்க. அதே மாதிரி இந்த 3 பேர் ஓட்டுறவங்க 3 பேத்துக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. எங்கள் கோயிலுக்குள்ளே எந்த கமாட்மெண்ட்டும் எங்களுக்கு எந்த இது செக்ஷனும் எங்களுக்கு தராதிங்க. நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, நீங்கள் போய் பார்க்குறீங்க. 3 பேருக்கு கோயிலுக்குள்ளே வேலை இல்லை, வெளியே தான் வேலை. எனவே இதை நான் தெரியப்படுத்த தான் இந்த பேட்டி கொடுத்துருக்கேன். இனிமேல் பக்தர்களை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. என்னை பற்றி என் பக்தர்கள் தெரியும், பக்தர்கள் பற்றி எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் தயவுசெய்து யாரும் தேவையில்லாத பிரச்சனையோ குழப்பமோ பண்ண வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மீண்டும் கல்கட்டா போயிட்டு வந்துட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.